கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நாளின் காலை வேளையிலே என்னுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளை இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற சத்திய பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். Proverbs chapter 3 verse 25. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திகிலும் துஷ்டர்களுடைய பாழ்கடிப்பு நமக்கு வரும் பொழுது நாம் அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். எனக்கு பிரியமுள்ள அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு அருமையான ஒரு வாக்கை இந்த நாளிலே கொடுக்கிறார். என்னவென்றால், திகில் நம்மை சூடும் பொழுது, நம்முடைய சத்துருக்கள் மூலமாய் வரக்கூடிய, எதிரிகள் மூலமாய் வரக்கூடிய பாழ்கடிப்புகள் நம்மை சூடும் பொழுது நாம் கலங்கி விடுவோம், திகைத்து விடுவோம், என்ன செய்வோம் என்று கலங்குவோம். பயங்கரமான போராட்டமும் கேள்விக்குறியும் நமக்குள்ளே கடந்து வரும். வேதம் சொல்லுகிறது, நீ அதற்கு அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திகில் உன்னை சூழும் பொழுது, பாழ்கடிப்பு உன்னை சூழும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம். முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், திகில் என்று சொன்னால் என்ன? திகில் என்று சொன்னால் செய்வது அறியாது திகில் பிடித்து நிறுத்தல். ஒரு விதமான பயங்கரமான ஒரு பயத்தினுடைய உச்சகட்டத்துக்கு பேர் தான் திகில். பாழ்கடிப்பு என்று சொன்னால் ஜீவன் போகிற நிலைமையினுடைய அந்த சூழ்நிலைக்கு பேர் தான் பாழ்கடிப்பு. அப்ப ஜீவன் போகிற நிலைமையும் பயங்கரமான ஒரு பயத்தினுடைய உச்சகட்டமும் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது முதலாவது மனிதனுக்கு வரக்கூடியது பயம், நடுக்கம், கலக்கம். என்ன செய்வேன் என்கின்ற கேள்வி குறித்தான். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் கூட ஆண்டவர் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ பயப்படாதே, திகிலுக்கு நீ பயப்படாதே, பாழ்கடிப்புக்கு நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துருக்கள் மூலமாய், உறவுகள் மூலமாய், நம்பியிருக்கிற ஜனங்கள் மூலமாய் நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா திகிலுக்கும் பாழ்கடிப்புக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார். நேசித்தவர்கள் கைவிடலாம், சத்துருக்களாய் மாறலாம், தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொண்டு மற்றவர்களை அவர்கள் குறை சொல்லலாம். ஆனால் தேவனோ இரக்கமுள்ள ஆண்டவராய் இருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுத்து எந்த சேதமும் நம்மை அணுகாதபடிக்கு அவர் காப்பது அதிக நிச்சயம். சத்துருக்கள் நினைப்பார்கள், இவர்கள் அழிந்தால் நம் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், தேவன் அவர்களை தண்டித்தார் என்று சொல்லி நாம் ஊரெல்லாம் பறைசாட்டலாம் என்று சொல்லி நம்பியிருப்பார்கள். தேவன் அப்படி இல்லை. திகிலுக்கும் பாழ்கடிப்புக்கும் நம்மை விலக்கி காத்து நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதுகாத்து குறைவில்லாத நன்மைகளின் நாளை முடிசூட்டும்படி அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். எனக்கு பிரியமுள்ள அன்பு கர்த்தருடைய பிள்ளை, கலங்காதிருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்திலே இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. தேவரீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பாளர்களே, நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். நாளை காலை மீண்டுமாக நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.